ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 2ல வந்து ஜாகிரபியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்தியாவில் புவியியல் சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கோட புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான். இது படிக்கும்போது நம்ம புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை ஒன்ஸ் பார்த்துக்கலாம். குயிக் ரிவிஷனுக்காக தான் இது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்னன்னா 3214 கிலோமீட்டர் வந்து வடக்கு தெற்கா இந்தியா பரவி இருக்குது. இந்தியாவின் தென்கோடி முனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. இந்தியாவோட தென்கோடி முனைங்கிறது கன்னியாகுமரி. இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் வந்து எப்படி பரவி இருக்கு அப்படின்னா 2500 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கா பரவி இருக்குது. பீகாரோட துயரம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா கோசி ஆறை வந்து பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்றாங்க. தக்கான பீடபூமியோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமியோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் நீர் சந்தியும் மற்றும் மன்னார் மலைக்குடாவும் வந்து இந்தியாவை வந்து எதனிடமிருந்து பிரிக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து இருக்கு. அப்போ இந்தியாவை வந்து ஸ்ரீலங்காட்டிலிருந்து பிரிக்கிறது என்னன்னா பாக் நீர் சந்தி தான் வந்து பிரிக்கு. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமுடி தான் தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம். பழைய வண்டல் படிவுகளாக உருவான சமவெளியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாங்கர். பழைய வண்டல் படிவு அப்படிங்கிறத வந்து பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய வண்டல் படிவை வந்து காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழவேற்காடு ஏரி வந்து டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னா எங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு இடையில தான் அமைஞ்சிருக்கு இது பழவேற்காடு ஏரி. வானியல் அப்படிங்கிறது வந்து என்ன அறிவியல் அப்படின்னா வானிலை அறிவியல் ஆகும். வானியல் அப்படிங்கிறது வானிலை அறிவியல் ஆகும். நாம் பருத்தி ஆடைகளை எந்த காலத்தில் அணிகிறோம் அப்படின்னா கோடை காலத்துல அணிகிறோம். மேற்கிந்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி என்ன அப்படின்னா பஞ்சாப். மேற்கிந்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி எது அப்படின்னா பஞ்சாப்ல தான் பெறுவாங்க. பஞ்சாப்ல தான் மழை பொழியும். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்று உதவுகிறது அப்படின்னா கேரளாவிலையும் கர்நாடகத்துல தான் மாங்காய் முதிர்வதற்கு உதவும் காற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஞ்சாரல். மாஞ்சாரல் வந்து கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கும் பயன்படும். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு என்ன அப்படின்னா சமமலை கோடு. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோட்டைகள் சமமலை கோடுகள். இந்தியாவில் காலநிலை வந்து டேஸாக பெயரிடப்பட்டு உள்ளது. இந்தியாவோட காலநிலை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு இந்தியாவோட காலநிலையை சொல்லுவாங்க. பருவக்காற்று காடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடுகளை வந்து என்னன்னு சொல்லணும்னா இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகளை என்னன்னு சொல்றாங்க ஆல்ஃப்ளைன் காடுகள். இமயமலையில 2400 மீட்டர் உயரத்துக்கு மேல காணப்படும் காடுகள் என்னது ஆல்ஃப்ளைன் காடுகள். சேஷலாம் உயிர்கோள பெட்டகம் வந்து காணப்படுறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்துல. சேஷலாம் உயிர்கோள பெட்டகம் காணப்படுறது ஆந்திர பிரதேசத்துல. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கம் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்சி வந்து உயிர்கோள பெட்டகத்துக்கு கீழே வரல. அப்போ மீதி 3மே வந்து நீலகிரி பெரிய நிக்கோபார் அகத்தியர் இந்த 3மே வந்து யுனெஸ்கோவில் பாதுகாப்பு பெட்டகத்தின் கீழே வருது. கட்சி மட்டும் வரல. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து பொருந்தாத விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓதக்காடுகள் வந்து இதனை சுற்றி காணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. பாலைவனங்கள்ல ஓலக்காடு காணப்படாது. இப்போ ஆன்சர் வந்து பொருந்தாத விடையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ வந்து ஓதக்காடுகளை சுற்றி காணப்படுவது எது அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி, கோதாவரி டெல்டா, மகாநதி டெல்டா ஆற்றுப்படுக்கைகளில் தான் வந்து இந்த ஓதக்காடுகள் காணப்படும். அடுத்தது பொருந்தாத விடையை வந்து தேர்வு செய்க. இதுவும் பொருந்தாததுதான். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்ல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா மண் வந்து பொருந்தாது. அது வந்து காலநிலையை பாதிக்காது. அப்போ காலநிலையை பாதிக்கக்கூடியது என்னன்னா அச்சதீக்க பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம் இந்த 3மே வந்து காலநிலையை பாதிக்கக்கூடியது. அடுத்தது டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படுகிறது அப்படின்னா எந்த மண்ணில் அதிகம் இரும்பு ஆக்சைடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண்ணில் தான் இருக்குது. அதாவது எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்தியாவில் இருக்கிற மண்களை வந்து 8 வகையா பிரிச்சிருக்கு. ஆறுகள் மூலம் உருவாகும் மண்ணை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் உயரமான புவியீர்ப்பு அணை என்ன அப்படின்னா பக்ரங்நாங்கல் அணை தான் வந்து இந்தியாவிலே உயரமான புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னா பருத்தி தான் இதுல வாணிப பயிர். அடுத்து கரிசன் மண்
டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண்ணை என்னன்னு சொல்லுவாங்க? பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி விளையறதுக்கு ஏற்ற மண் எது அப்படின்னா கரிசல் மண் தான். அதனால கரிசல் மண்ணை பருத்தி மண் அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே மிக நீளமான அணை அப்படிங்கிறது வந்து ஹிராக்குட் அணை தான் வந்து உலகிலேயே மிக நீளமான அணையா இருக்கு. ஹிராக்குட் அணை தான் மிக நீளமான அணை. இந்தியாவில் வந்து 2016 படி அதிக நெல் விளையும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம். அப்ப நெல் உற்பத்தியில வந்து முதன்மை வகிக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்காளம் தான் நெல் உற்பத்தியில வந்து முதன்மை வகிக்கிற மாநிலம். அப்ப பஞ்சாப் வந்து கோதுமை உற்பத்தியில வந்து முதன்மை வகிக்கிற மாநிலமா இருக்கு. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்க இலைப்பயிர் அப்படின்னு சொல்றது எதுன்னா சணலைத்தான் வந்து தங்க இலைப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். காபி அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து கர்நாடகா. காபி அதிகமா உற்பத்தி செய்யறது எது அப்படின்னு பார்த்தா கர்நாடகா. மேங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மேங்கனீஸ் வந்து எதுல பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எஃகு தயாரிக்கிறதுக்கு வந்து மேங்கனீசு பயன்படுத்தப்படுகிறது. ஆந்திராசைட் நிலக்கரியில் உள்ள கார்பன் அளவு என்ன அப்படின்னா 80 to 95%. ஆந்திராசைட் நிலக்கரியில் இருக்கிற கார்பன் அளவு 80 to 95% இருக்கு. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். பெட்ரோலியத்தில் இருக்கிற முக்கிய கனிமம் என்னன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அடுத்தது இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. இந்தியாவோட முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் எது அப்படிங்கிறது கொல்கத்தா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டது வந்து மகாராஷ்டிரா. முதல் சணல் ஆலை அப்படிங்கும்போது கொல்கத்தாவில் தான் நிறுவியிருக்காங்க. அணுமின் நிலையங்கிறது மகாராஷ்டிரம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் என்ன அப்படின்னா சூரிய ஆற்றல் தான் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்திரி உர தொழிலகம் வந்து எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. சோட்டா நாகப்பூர் பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது என்ன அப்படின்னா கனிம படிமங்கள் தான் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருக்குது. இந்திய கடற்கரை பகுதியில் இரும்பு எஃகு தொழிலகங்கள் ஒன்று அமைந்துள்ளது. எந்த கடற்கரை பகுதி அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் கடற்கரை பகுதியில் தான் இரும்பு எஃகு தொழிலகம் வந்து அமைந்து இருக்கு. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்னன்னு சொல்றோம்? மக்களியல் அப்படின்னு சொல்றாங்க. 2011 ஆண்டின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான் அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம். மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது. எதுனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு மூலமா தான் மனிதவள மேம்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து ஐநாவோட ஒரு அமைப்புல கீழே இருக்கு. அதுதான் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை வந்து வெளியிடுகிறது. 2080 வந்து போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது அப்படின்னா எந்த போக்குவரத்து அப்படிங்கும்போது சாலை போக்குவரத்து தான் வந்து உற்பத்தியாளரையும் வந்து நுகர்வோரையும் நேரடியாக இணைக்கிறது. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5846 கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவோட தங்க நாற்கர சாலையினோட நீளம். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளம் என்ன அப்படின்னா இந்தியாவோட உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தோட நீளம் என்ன அப்படிங்கும்போது 14,500 கிலோமீட்டர். அதான் வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தோட நீளம். தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல தான் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்திருக்கு. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து என்னன்னா வான்வழி போக்குவரத்து பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எவை வானுலக ஊர்தியுடன் தொடர்புடையது அப்படின்னா பவன் ஹால்ஸ் அப்படிங்கிறதா வந்து வானுலக ஊர்தியுடன் தொடர்புடையது, அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுறது எது அப்படின்னா பெட்ரோலியம் தான் அதிக இறக்குமதி செய்யப்படுது. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8°4 வடக்கு அச்சம் முதல் 33°35 வடக்கு வரை. அதுதான் தமிழ்நாட்டோட அச்ச பரவல். 8°4 வட அச்சம் முதல் 13.35 வட அச்சம் வரை தமிழ்நாடு பரவி இருக்கு. தமிழ்நாட்டோட தீர்க்க பரவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 76.18 முதல் 80.20 வரைக்கும் பரவி இருக்கு. 76.18 முதல் 80.20 வரைக்கும் பரவி இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா தான் மிக உயரமான சிகரம். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கணவாய் எது அப்படின்னா போர்ட் காட் அப்படிங்கிற கணவாய் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கணவாய் போர்ட் காட் அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றில் அரபிக்கடல்ல கலக்கும் ஆறு எது அப்படின்னா பெரியார் ஆறு தான் வந்து அரபிக்கடல்ல கலக்குது.
மீதி காவேரி, பவானி, சிற்றாறெல்லாம் எங்க கிடக்கும்னா வங்காள விரிகுடால கிடக்குது. இப்போ பெரியார் ஆறு வந்து அரபிக்கடல்ல கலக்குது. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு மாங்குரோவ் காடுகள் காணப்படுற இடம் எது அப்படின்னு பார்த்தா கடலூர்ல அதிக அளவுல வந்து மாங்குரோவ் காடுகள் வந்து காணப்படுகிறது. பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துட்டு வந்துதான் மறுபடியும் அதாவது வடகிழக்கு பருவக்காற்று தான் என்னன்னு சொல்லுவோம், பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தா தருமபுரியில் தான் காடுகள் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா தருமபுரி. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு சொல்றோம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் என்ன அப்படின்னு சொன்னா சோலைக்கரடு அப்படிங்கிறது தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்க உயரமான சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற உயரமான சிகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா தான் வந்து இருக்கு. இங்க வந்து சோலைக்காடு. அடுத்து ஆற்று தீவன் ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆற்று தீவன ஸ்ரீரங்கம் வந்து டேஸ் மற்றும் டேஸ்களுக்கு இடையே இருக்குதுன்னா காவேரி மற்றும் கொள்ளிடத்திற்கு இடையே தான் அமைந்து இருக்கு. தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் என்ன அப்படின்னா கரிசல் மண்ணு தான் தேயிலை மற்றும் காபி செடி பயிரிடுவதற்கு ஏற்ற மண்ணு. டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு மற்றும் இது காணப்படும் இடத்தை வந்து டேஸ் ஆகும் அப்படின்னா நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. இது நீலகிரி மலையில தான் அதிகம் காணப்படுது. தென்னிந்தியாவில் நெற்களஞ்சியம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா காவிரி டெல்டாவை தான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னு எதை சொல்றோம்னா காவிரி டெல்டாவை தான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்றோம். தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் என்ன அப்படின்னா சிறுதானியங்களை வந்து தான் அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்னன்னா 80.33% தான் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம். 80.33%. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் அப்படிங்கிறது வந்து மேட்டூர் தான். மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது அப்படின்னா மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. 3 பெரிய துறைமுகங்களும் 15 சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. பெரிய துறைமுகங்கள் 3, சிறிய துறைமுகங்கள் வந்து 5. பொருளாதாரத்தில் வேளாண் துறையின் பங்கு என்ன அப்படின்னா 21%. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண் துறையோட பங்கு என்ன 21%. சாத்தனூர் அணை வந்து டேஸ் நாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தான் சாத்தனூர் அணை இருக்கு. இந்தியாவில் பொது தனியார் கூட்டு நடவடிக்கையின் கீழே மொத்த சாலை திட்டங்கள் வந்து 20%த்திற்கும் அதிகமாக பங்களிப்பை தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்குது. அதாவது அரசும் தனியார் துறையும் இணைந்து சாலைகள் அமைப்பதில் தமிழ்நாட்டோட பங்கு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கு. மும்பை மற்றும் டெல்லியை அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை விமான நிலையம் தான். மும்பைக்கும் டெல்லிக்கு அடுத்தபடியா இருக்கிறது சென்னை விமான நிலையம். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை என்ன அப்படின்னு சொல்றோம்னா வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை. புவியியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னா கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கு. புவியியல் அப்படிங்கிற சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கு. புவியியலின் 4 மரபுகளை அறிமுகப்படுத்தியவர் வந்து வில்லியம் டி பெட்டிசன் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வில்லியம் டி பெட்டிசன். கீழ்கண்டவற்றில் எது புவியியலின் கருப்பொருள் அல்ல அப்படின்னா அமைவிடம் வரும், இடப்பெயர்வு வரும், இடம் வரும், தொழில்நுட்பம் வராது. ஸோ இதுதான் ஆன்சர் அல்ல அப்படிங்கிறனால. புவியியலை கற்பதற்கு முறையாக அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர் யாரு அப்படின்னா ஹம்போல்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து முறையான அணுகுமுறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. மானுடவியல் மனிதனின் டேஸ் பற்றிய படிப்பு அப்படின்னா இனம் பற்றிய படிப்பு தான் என்ன மானுடவியல். புவியியல் அமைப்பியல். புவி அமைப்பியல் அப்படிங்கிறது எதை பற்றிய படிப்புனா பாறைகளை பற்றிய படிப்பு. வானியல் என்பது வந்து வளிமண்டலத்தை பற்றிய படிப்பு. வானியல் என்பது டேஸுக்கு வழங்கும் ஒரு அறிவியல் பெயர். வான் பொருட்களுக்கு வழங்கும் ஒரு அறிவியல் பெயர். இந்தியாவில் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா IRNSS தான் இந்தியாவோட உலகளாவிய செயற்கைக்கோள். கீழ்கண்டவற்றில் எந்த நாடு இராணுவத்தில் உலகளாவிய அமைவிடம் கண்டறியவும் தொகுதியை பயன்படுத்தியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்து உலகளாவிய இராணுவ அமைவிடங்களை கண்டறிக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கு.
அது பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் யாரு அப்படின்னா, பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் வந்து ஜியாசஸ் லமைடர் அப்படிங்கிறது தான் வந்து பெருவெடிப்பு கொள்கையை முதல்ல வெளியிட்டவர். சூரிய குடும்பத்துல வந்து காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா, வெள்ளியை தான் சொல்லுவாங்க. விடிவெள்ளின்னு சொல்றது, அதாவது காலையிலயும் தெரியும், மாலை நேரமும் தெரியும், அதனால அதை காலை மற்றும் மாலை நட்சத்திரம் சொல்றாங்க. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். அதனால தான் வந்து, அதாவது 24 மணி நேரம் கூட இல்லை, அதை விட ஒரு 4 மினிட்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதை கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு லீப் இயர் 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வருது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. காற்று அதிகமான உள்ள கோள் எது அப்படின்னா நெப்டியூன். காற்று அதிகமாக உள்ள கோள் எது அப்படின்னா நெப்டியூன். சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் என்ன அப்படின்னா ஜனவரி 3 தான் வந்து சூரியன் வந்து புவிக்கு மிக அருகில காணப்படும். 80 டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாளென்றும் பகல் நேரத்தின் கால அளவு என்ன அப்படின்னா 24 மணி நேரம் இருக்கும் 4 மாதங்களுக்கு வந்து. அதாவது வடக்குல பகல் இரவு நீண்ட பகல் இரவும் 4 இருக்கும் அப்படின்னா 24 மணி நேரம் வந்து 4 மாதங்களுக்கு இருக்கும். சூரியன் பூமத்திய ரேகையில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்று இயங்கும் தோற்றம் ஆண்டிற்கு 2 முறை வரும். சூரியன் வந்து தலைக்கு மேல இருக்கிற மாதிரி தோற்றம் வந்து ஆண்டுல 2 தாட்டி வரும். அது எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23ல தான் அந்த மாதிரி இருக்கும். ஜூன் 21 சூரிய ஒளி கதிர் செங்குத்தாக விழுவது கடக ரேகையில். ஜூன் 21 சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக விழுவது என்ன அப்படின்னு பார்த்தா கடக ரேகையில தான் செங்குத்தாக விழுகும். பிரதான தீர்க்க ரேகை கடல் மண்டலத்தில் மையப்பகுதி. இது இவைகளுக்கு இடையே காணப்படும். அதாவது பிரதான தீர்க்க ரேகை வந்து கால மண்டலத்திலோட மையப்பகுதி. இது இவைகளுக்கு இடையில காணப்படும் அப்படின்னா எதற்கு இடையில் காணப்படும் அப்படின்னா 7.5 டிகிரி மேற்கு மற்றும் 7.5 டிகிரி கிழக்குக்கு இடையில தான் வந்து பிரதான தீர்க்க ரேகையோட மண்டல பகுதி வந்து காணப்படும். பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜோசப் பெரல் அப்படிங்கிறவர் தான் வந்து பாறைக்கோளம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லையை என்ன சொல்றோம்னா கோண்ட்ராட் எல்லை. மேலடுக்கு அதாவது மேலோட்டம் மேல் பகுதிக்கு கீழ்ப்பகுதிக்கு இடைப்பட்ட எல்லையை என்ன சொல்றாங்க கோண்ட்ராட் எல்லை அப்படிங்கிறாங்க. கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா வெகனருங்கிறவர் தான் கண்ட நகர்வு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. வேறுபட்ட ஒன்றை கண்டறியணும். யுரேசியன் புவித்தட்டு, வட அமெரிக்க புவித்தட்டு, ஆப்பிரிக்க தட்டு, பசிபிக் புவித்தட்டுங்கிறது இல்லை. அதனால பசிபிக் புவித்தட்டு தான் அதில் வேறுபட்டது. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்றின் உலகின் மிக ஆழமான அகழி அப்படின்னா மரியானா அகழி தான் ஆழமான அகழி. இது பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறதுனா சமச்சீரற்ற மடிப்புல வந்து ஒரு மடிப்பு விட இன்னொரு மடிப்பு பெருசு சிறுசா இருக்கிறது வந்து சமச்சீரற்ற மடிப்பு. உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா பள்ளத்தாக்கு தான் உலகில் இருக்கிற மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு. கீழ்கண்டவற்றில் ஒன்று புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் 68% கொண்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எது அப்படின்னா பசிபிக் வளைய பகுதி. பசிபிக் வளைய பகுதியில தான் புவியில ஏற்படும் நிலநடுக்கத்துல 60% வந்து பசிபிக் வளைய பகுதியில தான் ஏற்கப்படுது. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை எது அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டாபாக்சி எரிமலை. கொட்டாபாக்சி எரிமலைங்கிறது தான் வந்து மிக உயரமான செயல்படும் எரிமலை. புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு என்பது திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது சில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புவியில் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற கிடைமட்டமா லாகாவை என்னன்னு சொல்றாங்க சீல் அப்படின்னு சொல்றாங்க. பின்வருவனவற்றில் எது வேதியியல் சிதைவு அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் வந்து வேதியியல் சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. கிரானைட் பாறைகளில் உள்ள பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுதலை என்னன்னு சொல்றோம்னா நீரற்பகுப்பு. கிரானைட் பாறையில வந்து பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுறது வந்து நீரற்பகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக நடைபெறும் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல தான் அதிக நிலச்சரிவு ஏற்படும். நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை என்னன்னு சொல்றோம் நீர் சுழி அப்படின்னு சொல்றோம். ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை டேஸ் என்கிறோம். ஆற்று வளைவு நெளிஞ்சு போறது என்னன்னு சொன்னா மியாண்டர் அப்படின்னு சொல்றாங்க. மியாண்டர் அப்படின்னா ஆறு வளைஞ்சு நெளிஞ்சு போறது.
டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா ஈரநிலைமானி அப்படிங்கிறது வந்து காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை அளக்க பயன்படுது. வானிலை பற்றிய அறிவியல் ஆய்வு என்ன அப்படின்னா வளியியல். வானிலை பற்றிய அறிவியல் ஆய்வு என்னன்னு சொல்றோம்? வளியியல். புவியியல் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் என்ன அப்படின்னா கிரீன்லாந்து மலைத்தொடரில் தான் வந்து அதிகபட்சமான வெப்பம் வந்து பதிவாகியிருக்கு. கிரீன்லாந்து மலைத்தொடரில் காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னா ஒப்பு ஈரப்பதம். காற்றில் இருக்கிறதுக்கும் உண்மையான நீராவி கொள்ளளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறது ஒப்பு ஈரப்பதம். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. எது சரியானது என்று சொல்லணும். வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. சரி. அது ஃபர்ஸ்ட் ஒன் சரி. ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். ஜூன் 21 கடகரேகையில விடும். இதுவும் சரி. செவ்வாய்க்கோள் வளையங்களால் ஆனது அப்படிங்கிறது தவறு. அப்ப சனிக்கோள் தான் வளையங்களால் ஆனது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். புவி நீர்க்கோளம் என்று அழைக்கப்படும். இது சரிதான். புவி வந்து தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றது வந்து பருவ காலங்கள் வந்து அதனால ஏற்படல. ஸோ இது வந்து தவறு. இரவு பகல் தான் தன்னோட அச்சுல சுழல்வதனால ஏற்படுகிறது. வானிலை மாற்றம் தான் ஏற்படுது. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா சரிதான். இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதி சாண்ட்விச் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். இது சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுத்திடணும். மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் யாகும் அப்படின்னா சரிதான். மலைகள் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள். உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி வந்து மரியானா அகழி. இது ரெண்டுமே சரிதான். அடுத்தது பின்வரும் வாக்கியங்கள் புரிதலை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின் ஆற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளி ஆற்றல் ஒரு சிறந்த மாற்றாக அமையும். சரிதான். அடுத்தது ரெண்டாவது வந்து நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து சரிதான். சூரிய ஆற்றல் என்றும் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் சரிதான். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு புரிதல் 1, 2 ரெண்டுமே சரிதான். பின்வரும் வாக்கியங்கள் மற்றும் புரிதலை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள சரியான வாக்கியத்தை இருக்கணும். வாக்கியத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா வளங்களை பாதுகாக்காவிடில் மனித இனம் அழிந்துவிடும். இதுதான் வாக்கியம். புரிதல் வந்து வளங்களை பாதுகாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து இது என்னது தவறு. அதாவது வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது இது சரி. அப்போ 2 மட்டும்தான் சரி. பின்வரும் வாக்கியங்கள் மற்றும் புரிதலை சரியானதை கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கணும். மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான். அதான் ஸ்டேட்மெண்ட். அதுல எது சரின்னு சொல்லணும். உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. மனிதன் சேகரித்த உணவு ஊட்டமிக்கதாகவும் இல்லை. இதுல வந்து விவசாயம் எதுக்கு செய்யறான்னா உணவு சேகரித்து வந்தபோது தட்டுப்பாடு ஏற்படுது. அதை போக்குறதுக்காக விவசாயம் தோன்றான். அதான் வந்து சரி. இது வந்து தவறு. அப்போ புரிதல் 1 மட்டும் சரி. அடுத்தது பின்வரும் தகவலை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். இத்தாலி வறண்ட கோடை காலத்தையும் குளிர்கால மழையையும் பெற்று உள்ளது அப்படின்னா இது சரிதான். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இந்த ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. புவி அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகின்றன. இது சரி. புவியில் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகிறது அப்படின்னா அச்சக்கோடுகள் வந்து வெப்ப மண்டலத்தை கணக்கிடுறக்கும் தீர்க்க கோடுகள் வந்து நேரத்தை கணக்கிடுறக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2 கூற்றுகளுமே சரி. கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கணும். காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். இது வந்து சரிதான். காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது அப்படிங்கிறது வந்து கரெக்ட் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து சரி. 2 அதாவது கூற்று காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை வந்து தேர்ந்தெடுக்கணும். இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. சரி. வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை தேர்ந்தெடு. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஒரு இன்றியமையாத செயலாக விளங்குகிறது அப்படின்னா சரி. சுற்றுலா நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும்
பொருளாதாரத்துறையின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி. அப்போ கூற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரையில் ஒன்றான கலங்காட்ல சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதாகும் அப்படிங்கிறது சரிதான். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்காட் கடற்கரையில் குவிகின்றன அப்படின்னா சரிதான். இது கூற்றும் காரணம் சரியா விளக்கி இருக்கு. வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கணும். புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு கூட ஒப்பிடலாம். புவியின் உட்பகுதி மேலோடு மெல்லிய புறத்தோலும் உட்கரு ஆகியவற்றை கொண்டிருக்கும். சரிதான். கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்தது கீழ்கண்டு வாக்கியங்களில் பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதணும். உலகின் 2 பங்கு எரிமலைகள் பசிபிக் கடலில் இருக்கு. சரிதான். பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளை பசிபிக் நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். கூற்றும் காரணமும் சரிதான். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். முகத்துவார பகுதியில் ஆறுகள் டெல்டாக்களை உருவாகிறது. ஆறுகள் கொண்டு படிய வைக்கிற பகுதி தான் டெல்டான் ஆகும். கடல் பகுதி ஆறு அடையும் போது அவற்றின் வேகம் குறைந்துடும். ஆமாங்க, அப்படியே மண்களை பதிய வைத்திடும். அப்போதான் அதுதான் டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒற்றும் காரணம் இரண்டுமே சரி. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாகின்றன. அதாவது கடல்கள் அந்த அரிப்புக்கு உட்பட்டு கடல் தூணுகளா மாறுது. அது சரி. கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகிறது. தவறு. கடல்ல வளைவுகள் இயற்கையாக இருந்தது தான் அது தூண்களா மாறுது. ஸோ ஆப்ஷன் பி ஏ சரி, ஆர் தவறு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். உலகிலேயே அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. அது சரிதான். மொழி வேற்றுமை உலகின் அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னாலும் அதுவும் சரிதான். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழி இருக்கு. உலகம் பூரா ஒரே மொழியை நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ கூற்றும் காரணம் சரிதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யவும். வட அமெரிக்காவில் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வருகிறது. இது சரி. மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளவான மண் ஆகியவற்றில் பருத்தி விளைவதற்கு ஏற்ற சூழல்கள் உள்ளன அப்படின்னா இரண்டுமே சரி. கூற்றும் காரணமும் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கணும். தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன அப்படிங்கிறது போட்டிருக்கிறது தவறு. தொழில்மயமான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் பின்பற்றியுள்ளன அப்படிங்கிறதும் தவறு. காரணம் கூட்டு இரண்டுமே தவறு. இதுல கூற்று 1 படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டது. கரெக்ட் தான். படிவு பாறைகள் பல்வேறு காலங்கள்ல உருவானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவும் சரிதான். பட் கூற்று 1 கூற்று 2 சரி. ஆனால் கூற்று 2 கூற்றுக்கு விளக்கம் இல்லை. இது படிவு பாறை அடுக்குகளை பத்தி சொல்லியிருக்கு. இது படிவு எப்படி உருவான காலங்களை பத்தி சொல்லியிருக்கு. 2 லிங்க் இல்லை. அதனால கூற்றும் காரணம் சரி, ஆனால் விளக்கவில்லை. அரோரா அப்படிங்கிறது அதாவது நைட்ல வானில தெரியும் வண்ணமயமான ஒளியை சொல்லுவாங்க. ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோ அப்படின்னா வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவை வளிமண்டலத்தின் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படுறது. வளிமண்டலத்தோட மேலடுக்குல காந்த புயல் போட்டிருக்காங்க. அதுல கூற்று உண்மை, ஆனா காரணம் தவறு. இதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு. இது சரிதான். புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். அடுத்ததிலும் சிறிய அளவை புவி படங்கள் பிரதான தோற்றங்கள் மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன அப்படின்னா இது சரிதான். சரினா சின்ன அளவு புகைப்படத்துல முக்கியமான தோற்றங்கள் மட்டும்தான் காணப்படும். குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும். ஆமா, இந்த மேப்ல சின்ன அளவுல தான் இருக்கங்காட்டி முக்கியமானதை மட்டும்தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. உள்ள டீட்டெயில்ஸ் காட்டுறதில்லை. இரண்டுமே சரிதான். கூற்றும் காரணமும். மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும். இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன அப்படின்னா இது சரிதான். மரபு குறியீடு சின்னங்கள் வரைபடத்தோட திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பின்பற்றிட்டு வருது பழைய ஓல்டு டைப்ல இருந்து. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும்.
பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்டு பாறை குழம்பினை கொண்டிருக்கும். கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோன்றுகின்றன. சரி. கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கிறது. இதுவும் சரி. அப்போ ரெண்டுமே சரிதான். அடுத்தது, ஆறுகள் சமன்படுத்துதலில் முக்கிய காரணி ஆகும். இது சரி. ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். இதுவும் சரி. அப்போ வாக்கியம் 1 மற்றும் 2ம் சரி. சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும். இது சரி. நீர் சுண்ணாம்பு பாறையின் உட்புகாது. இது நீர் சுண்ணாம்பு பாறையில புகாதுங்கிறது தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. வாக்கியம் சரி, காரணம் தவறு. அடுத்தது, கூற்று காரணத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி 5 டைப், அதாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் ஏன்னா ஆப்ஷன் ஏனா கூற்று காரணமும் சரி, சரியான விளக்கம். ஆப்ஷன் பிங்கிறது ஏ ஆரும் சரி, ஆனால் ஏற்கான காரணம் கூற்றும் சரியான விளக்கம் இல்லைங்கிறது ஆப்ஷன் பி ஆகும். சி சரி ஆனால் ஆர் தவறுன்னு சொல்றது. டி தவறு ஆனால் ஆர் சரிங்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொண்டிருக்கும். இது கடல்களின் இயற்கையான நீல நிறத்தை காட்டுகிறது அப்படின்னா ரெண்டுமே சரி. கூற்றும் காரணமும் விளக்குகிறது. ஆழ்கடல் மட்ட குன்றுகள் காயட் என்று அழைக்கப்படும். அனைத்து காயட்டுகளிலும் எரிமலை செயல்பாடுகள் உருவாகிறது அப்படின்னா இதுல ஆர் கூற்று சரி, காரணம் தவறு. எல்லா காயட்டுகளிலும் எரிமலை உருவாகாது. அதனால இது கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, கடலடி ஆழத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதிகளை கடலடி பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் உயர்ச்சிகளில் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இரண்டுமே சரிதான். ஆனா ஆருக்கும் பிக்கும் சரியான விளக்கம் கிடையாது. ஆழமான பகுதியை பத்தி சொல்லியிருக்கு, கண்டத்திட்டு சரிவை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்தது, வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைந்த அளவிலே உள்ளது அப்படிங்கிறது சரி. ஸோ இதில் கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்தது, கூற்று ஏ, நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உவர்ப்பியம் அதிகமாக உள்ளது. சரி. நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் சிறிதளவே காணுகிறதுனா சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரியாக விளக்குகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். 3ஆம் நிலை தொழில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னா சரிதான். 3ஆம் நிலை. 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலை அமைப்பிற்கு இணைப்பாயங்கள் அப்படின்னு பேரு. கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன்னு சரி. பட் ரெண்டுக்கும் கூற்றும் காரணம் சரியான விளக்கம் அல்ல. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நீள வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது அப்படின்னு போட்டிருக்கிறது தவறு. இது பொதுவாக நில வரைபடத்தினோட அடிப்பகுதியில் இடது அல்லது வலப்புறத்தில் ஓரத்தில் காணப்படும் அப்படிங்கிறது சரி. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்வு செய்யணும். இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. சரி. இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின், பழங்கள் காய் வகைகள் பூக்கள் பயிர்களில் ஈடுபடுவது தோட்டக்கலை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். உலகளவில் இந்தியா மா, பழ, வாழை மற்றும் சிட்ரஸ் பழங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. ஏ சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின், வண்டல் மண் ஆறுகள் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டுள்ள மத்திய பெருங்கடலால்
வண்டல் மண் அப்படிங்கிறது வந்து அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மத்திய பொருட்களாலான ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு. இது சரிதான். நெல் மற்றும் கோதுமை வந்து வண்டல் மண்ணிற்கு நன்கு வளரும் அப்படின்னா சரி. அப்போ கூற்றும் காரணமும் வந்து சரிதான். அடுத்த சரியானதை தேர்ந்தெடுத்ததுக. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை வந்து பெறுவதில்லை. சரிதான். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசமாகவும் அமைந்திருக்கு. சரி. தமிழ்நாடு வந்து வடகிழக்கு பருவக்காற்று மூலமா தான் அதிகமான மழையை வந்து பெறுது. அடுத்தது சரியானதை தேர்வு செய்யணும். செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு வந்து உள்ளது. சரிதான். இது சுவராதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். அப்போ கூற்றும் காரணமும் சரியா தான் இருக்கு. அடுத்தது சரியானதை தேர்வு செய்யணும். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலத்தில் தமிழ்நாடு ஜவுளி பள்ளத்தாக்கு வந்து அழைக்கப்படுது. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோட வந்து தமிழ்நாடு ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய பங்களிப்புகளை அளிக்கிறது. கூற்றும் காரணமும் வந்து சரிதான். அடுத்தது நீலகிரி தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். சரிதான். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு. கூற்றும் காரணமும் சரி. சரியானதை தேர்ந்தெடுத்தெழுதல். உலக மக்கள் தொகை வளர்ச்சியில் அதிக சதவீதத்தில் வளர்ச்சி குன்றிய நாடுகளில் காணப்படுகிறது. சரிதான். வளர்ச்சி குன்றிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைந்த இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. சரி. கூற்றும் காரணமும் வந்து சரிதான். அறிவு புலப்பெயர்ச்சி தொடர்பான பின்வரும் வாக்கியங்களை கவனத்தில் கருத்தில் கொண்டுக அப்படின்னு போட்டிருக்காங்க. அறிவு புலப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா, அறிவு புலப்பெயர்ச்சி பெறும் நாடுகள் மிகவும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பெறுகிறது. இது சரிதான். அறிவு புலப்பெயர்ச்சினா அறிவார்ந்த மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போறது. கல்வி மற்றும் சுகாதார செலவுகள் இப்பிரிவினரின் சொந்த நாட்டிற்கு திரும்பி செலுத்தப்படுவது இல்லை. அவங்க திருப்பி கொடுக்கறாங்கன்னா இல்லை. அறிவு புலப்பெயர்ச்சி பெறும் நாடுகள் திறமையான மற்றும் தகுதி வாய்ந்த தலைவர்களை இழந்து விடுகிறது. தவறு. அறிவு புரட்சியாளர்கள் போற நாட்டுல தான் திறமையான மற்றும் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போறவங்க வந்து இந்தியாவுக்கு தான் இழப்பு. ஆனா இந்தியர்கள் போய் தங்குற நாட்டுக்கு வந்து பலன் தான் கிடைக்கும். அடுத்து நகரப்புற விளிம்பி என்பது நன்கு அறியப்பட்ட நகரப்புற பயன்பாடுகள் காணப்படும் நிலத்திற்கும் வேளாண் தொழிலுக்கும் ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கும் இடையே உள்ள மாறுதல் நிகழ்வு ஆகும். ஓகே, இது வந்து சரிதான். நகரப்புற விரிவாக்கம் என்பது புறநகர் விரிவாக்கம் என்பதும் மத்திய நகர்ப்புற பகுதியிலிருந்து அடர்த்தி குறைந்த ஒரே ஒரு நில பயன்பாடு கொண்ட மற்றும் பொதுவாக மோட்டார் காரை மற்றும் சார்ந்த குழுக்கள் வாழும் பகுதியில் மக்கள் தொகை விரிவாக்கம் நடைபெறுவதை விவரிக்கிறது. இந்த செயல்முறையை என்னங்கிறாங்க, புறநகர் விரிவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். இப்போ வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. பின் வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான தேர்வை தேர்வு செய்யவும். வளர்ந்த பால் பண்ணை மண்டலங்கள் வந்து ஈரப்பதம் மிகுந்த மித குளிர் பிரதேசங்கள்லாம் அமைந்து இருக்குது. சரிதான். சரி. மிக குளிர் பிரதேசங்கள்ல வந்து சத்துள்ள நிறைந்த புற்களை கொண்டுள்ளதோடு பால் பொருட்களின் தேவையும் அதிகரித்திருக்கு அப்படின்னா சரிதான். அப்போ கூற்றும் காரணமும் வந்து சரியா விளக்கி இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரி. பின்வரும் வாக்கியங்களை கவனித்து அதில் சரியானதை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், உக்ரைன், கனடா போன்ற நாடுகளில் நல்ல தரமான இரும்பு தாது காணப்படுகிறது. அடுத்து உலகில் நிரூபிக்கப்பட்ட இரும்பு வைப்பில் ரஷ்யா 3வது இடத்துல இருக்கு. உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளர் ஆஸ்திரேலியா. அப்போ மிக அதிக அளவிலான 84% இரும்பு தாதை 10 நாடுகள் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. இதுல வந்து ஆப்ஷன் 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. ஓகே, அப்போ ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, உக்ரைன், கனடா. ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, உக்ரைன், கனடா நாடுகள்லயே இந்த 10 நாடுகளில் மட்டுமே இரும்பு தாது வந்து 84% உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகில் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா தான். தவறான வாக்கியங்களை கண்டறிக. 2ம் 4ம் தவறு. அப்போ அதான் ஆன்சர். அப்போ சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நீர், மின்சாரம் ஒரு மாசற்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆகும். 3வது, சீனா மிகப்பெரிய நீர்மின் ஆற்றலை கொண்ட நாடு. அதை தொடர்ந்து பிரேசில், இந்தோனேசியா, கனடா மற்றும் சையரும் உள்ளது. இப்போ ஆப்ஷன் சி தான் சரி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும்.
பியூஜி மலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும். சரி. கிளிமஞ்சாரோ மலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும் அப்படின்னா தவறு. தன்சாயா ஒரு உறங்கும் எரிமலை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. தன்சாயால செயல்படும் எரிமலையா இருக்கு. அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இதுல சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 தான் சரி. ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகள் அரித்தல் செயலா உருவானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுகள் அரித்தனால உருவாகிறது ஐ வடிவ பள்ளத்தாக்கு. பனியாறுகள் அரித்ததால உருவாகிறது என்ன யூ வடிவ பள்ளத்தாக்கு. இப்போ 1, 2 தான் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயணும். மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதியிலேயே காணப்படுகிறது. மித வெப்பமண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழில்கள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்து இருக்கு. அடுத்து மீனின் முதன்மை உணவானது தாரா ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டம் இணைவதே காரணம். இந்தியா வந்து உள்நாட்டு மீன்பிடியில் குறிப்பிடத்தக்க உள்ளது அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவது வந்து மட்டும் தவறு. மீதி ஆப்ஷன் 3மே சரி. அடுத்தது மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். சராசரி மழை அளவு வந்து 15 சென்டிமீட்டர் எங்கன்னா மத்திய தரைக்கடல்ல. கோடை காலமும் வெப்பமாகவும் வறண்ட காலமாகவும் இருக்கும். குளிர்காலம் வந்து மழையுடனும் இருக்கும். மத்திய தரைக்கடல் வந்து சராசரி மழை அளவு 15 சென்டிமீட்டர். கோடைக்காலம் வந்து வெப்பமா இருக்கும், வறண்டதாகவும் இருக்கும். குளிர்காலம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். சரி. குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் கோடை வெப்பமாகவும் ஈரப்பதத்துடன் இருக்கும் அப்படின்னா குளிர்காலத்துல வறண்டு இருக்கும், கோடை காலத்துல ஈரப்பதத்துடன் இருக்கும். ஸோ அனைத்துமே சரி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது அப்படின்னா சரிதான். ஜூன் 21ஆம் நாளன்று கடக ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். சரி. செவ்வாய்க்கோள் வளையங்களுடன் இருந்ததுங்கிறது தவறு. ஓகே. பின்வருவற்றை பொருத்தணும். வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளிதான் வெப்பமான கோள். வளையம் உள்ள கோள் அப்படின்னா சனிதான் வளையம் உள்ள கோள். செந்நிற கோள் அப்படின்னா செவ்வாய். உருளும் கோள் அப்படின்னா யுரேனஸ். குளிர்ந்த கோள் அப்படிங்கிறது நெப்டியூன். அப்போ வெப்பமான கோள் அப்படிங்கிறது வந்து வெள்ளி வெப்பமான கோள். வளையம் உள்ள கோள்னா சனி. செந்நிற கோள்னா செவ்வாய். உருளும் கோள்னா உரேனஸ். குளிர்ந்த கோள் அப்படின்னா நெப்டியூன். ஆப்ஷன் ஏ ஆன்சர். தென் சாண்ட்விச் அகழி தென் சாண்ட் அகழி அப்படிங்கிறது வந்து தென் பெருங்கடல்ல இருக்கு. தென் சாண்ட்விச் அகழிங்கிறது தென் பெருங்கடல்ல இருக்குது. மில்வாக்கி அகழி அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு. மில்வாக்கி அகழி அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்லையும், மரியானா அகழி வந்து பசிபிக் பெருங்கடல்லையும் இருக்குது. யுரேசியன் படுக்கை வந்து எங்க இருக்குன்னா ஆர்டிக் பெருங்கடல்ல இருக்குது. யுரேசியன் படுக்கையில. ஜாவா அகழி வந்து இந்திய பெருங்கடல்ல இருக்கு. இதுல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மரியானா அகழி வந்து பசிபிக் பெருங்கடல்லையும், ஜாவா அகழி அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்லையும் இருக்கு. அடுத்து இயற்கை வளம். இயற்கை வளம் அப்படிங்கிறது வந்து காட்டையும், பன்னாட்டு வளம் அப்படிங்கிறது வந்து திமிங்கலத்தோட புனுகு அப்படிங்கிறது பன்னாட்டு வளமும், குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி அப்படின்னா நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறதும், புதுப்பிக்க இயலாது வந்து கனிமங்கள் வந்து புதுப்பிக்க இயலாது அப்படிங்கிறது புதுப்பிக்க இயலாது. இரண்டாம் நிலை செயல்பாடு அப்படிங்கிறது வந்து இரண்டாம் நிலை செயல்பாடுனா உற்பத்தி செய்யறதா இரண்டாம் நிலை செயல்பாடு. உலகளாவிய வளம் அப்படிங்கிறது காற்று. காற்று வந்து உலகம் பூரா இருக்கிற உலகளாவிய வளம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையே இருக்கணும். மலேசியா அப்படின்னா ரப்பர் இருக்கும். மலேசியாவில் வந்து ரப்பரும், தாய்லாந்துல தேக்கு. மலேசியா அப்படின்னா ரப்பர், தாய்லாந்துல தான் தேக்கு. கொரியால வந்து செரி அப்படிங்கிறது கொரியால செரியும், இஸ்ரேல வந்து அத்தி அப்படிங்கிறது. கொரியால செரி, இஸ்ரேல அத்தி. அடுத்தது பின்வருவற்றை பொறுத்துக. மெசடோமியா சமவெளி வந்து யூப்ட்ரஸ் மற்றும் டைக்ரியஸ் அப்படிங்கிற இடத்துல காணப்படுது. மெசடோமியா சமவெளி. மவுண்ட் சின்ராம் அப்படிங்கிறது வந்து அதிக மழைப்பொழிவு தருது. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் அப்படின்னா தாய்லாந்து தான் சொல்றாங்க. தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம் எது அப்படின்னா தாய்லாந்து. பியார்டு கடற்கரை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேல இருக்குது. எருது சண்டை வந்து ஸ்பெயின்ல நடைபெறும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை.
இதற்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ 0 டிகிரி அச்சக்கோடு அப்படிங்கிறது வந்து நிலநடுக்கோடு சொல்லப்படுது. 0 டிகிரி தீர்க்க கோடு அப்படிங்கிறது வந்து கிரீன்விச் ரேகையை வந்து சொல்லப்படுது. 180 டிகிரி தீர்க்க கோடு வந்து எதை சொல்லுது அப்படின்னா பன்னாட்டு தேதி கோடு. 0 டிகிரி தீர்க்க கோடு அப்படிங்கிறது வந்து கிரீன்விச்சும், 180 டிகிரி தீர்க்க கோடுங்கிறது பன்னாட்டு தேதி கோடாகவும், 90 டிகிரி அச்சக்கோடுங்கிறது துருவத்தை வந்து சொல்லப்படுது. அடுத்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரெடி. அடுத்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா காற்றாலை தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். உலோக வளம் அப்படின்னா என்னன்னா இரும்பு அப்படிங்கிறது உலோகமும், அலோகம் அப்படிங்கிறது மைக்காவையும், புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னா பெட்ரோலியம், சுண்ணாம்புக்கல் வந்து படிவுப்பாறையிலிருந்து வருது. புதைப்படிவ எரிபொருள்லேருந்து பெட்ரோலியம் வந்து வருது. அடுத்தது பொறுத்துக்க தான் ஆப்ஷன் பி தான் சரி. அதாவது ஆனைமலை வாழிடம் வந்து உயிர் விளிம்பி, அதாவது உயிர் விளிம்பி தான் ஆனைமலை வாழிடம். குரங்கு அருவி அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. டார்ஜிலிங் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துல இருக்குது. டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல. இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு ஜவ்வாது மலையை சொல்றாங்க. அகுதா கடற்கரை அப்படிங்கிறது கோவாவில் இருக்கு. அகுதா கடற்கரை அப்படிங்கிறது வந்து கோவாவில் இருக்கு. அடுத்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்வு மூலமா ஏற்படுது. சீமா அப்படின்னா சிலிக்கா மற்றும் மெக்னீசியமால் ஆனதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க சீமா அப்படின்னு. பசிபிக் நெருப்பு வலயம் வந்து உலக எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. பசிபிக் நெருப்பு வலயத்தை என்னன்னு சொல்றாங்க? உலக எரிமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. சுனாமி அப்படிங்கிறது வந்து ஜப்பான் சொல். கென்யா மலை அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கு. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாறை சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதலை பாறை சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகளை வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்றாங்க. கைவிடப்பட்டதை வந்து குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு. நகரும் ஒரு பொருள் பெரும் பனி குவியலை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பனி ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்ஷன் நகருக்கு வந்து பனி ஆறு. பனி ஆறு. அடுத்தது பிறை வடிவ மணல் மேட்டை வந்து பிறை வடிவ மணற்குண்டுன்னு சொல்றாங்க. வேம்பநாடு ஏரியை வந்து காயல்ல இருக்கு. வேம்பநாடு ஏரி வந்து காயல்ல இருக்கு. அடுத்த பொறுத்துக்காக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அதாவது காக்கசாய்டு அப்படின்னா ஐரோப்பியர்கள், காக்சாய்டு அப்படின்னா ஐரோப்பியர்கள், நீக்ராய்டு அப்படின்னா ஆப்பிரிக்கர்கள், மங்களாய்டு அப்படின்னா ஆசிய அமெரிக்கர்கள், ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா ஆஸ்திரேலியர்கள், ஆஸ்ட்ரோராய்டு அப்படின்னா ஆஸ்திரேலியர்கள்னு சொல்றாங்க. காக்கசைடு அப்படின்னா ஐரோப்பியர்கள், நீக்ரோயிடுகள் அப்படின்னா ஆப்பிரிக்கர்கள், மங்களாய்டுகள் அப்படின்னா ஆசிய அமெரிக்கர்கள், ஆஸ்ட்ராய்டுகள் அப்படின்னா ஆஸ்திரேலியக்காரங்களை சொல்றாங்க. அடுத்தது சாட்லஸ் கங்கை சமவெளி வந்து எங்க இருக்குன்னா செவ்வக வடிவ அமைப்புல இருக்கு. சாட்லஸ் கங்கை சமவெளி அப்படின்னா செவ்வக வடிவ அமைப்புல இருக்குது. நீலகிரி வந்து சிதறிய குடியிருப்புக்கு உதாரணம். தென்னிந்தியா வந்து குழுமிய குடியிருப்புகளுக்கு உதாரணம். கடற்கரை அப்படின்னா வட்ட குடியிருப்பு. கடற்கரையில வந்து வட்ட குடியிருப்புகள் வந்து காணப்படும். ஹரியானா வந்து நட்சத்திர குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு. இது முக்கியமானது. அதாவது சாட்லஸ் கங்கை சமவெளினா இது செவ்வக வடிவ அமைப்பு. சாட்லஸ் கங்கை சமவெளி. நீலகிரி வந்து சிதறிய குடியிருப்புக்கும், தென்னிந்தியா வந்து குழுமிய குடியிருப்புகளுக்கும், கடற்கரையில வந்து வட்ட குடியிருப்புக்கும், ஹரியானா வந்து நட்சத்திர வடிவ குடியிருப்புகளுக்கு வந்து உதாரணம். அடுத்து மெக்கன்சிலி அப்படின்னா 6194 மீட்டரு. கிராண்ட் கேனியன் அப்படிங்கிறது வந்து கொலராடோ ஆறால உருவாக்கப்பட்டது. எபோனியா அப்படிங்கிறது வந்து வெப்பமண்டல காடுகள். 4 மணி கடிகார மாலை அப்படின்னா வந்து பூமத்திய ரேகையில் இருக்கு. ரியா அப்படின்னா பறக்க இயலாத பறவையை சொல்றாங்க. அடுத்த ஆப்ஷன் கிரானைட் அப்படின்னா அடியாள பாறைகளால் உருவானதுதான் என்ன அப்படின்னா கிரானைட் அப்படின்னா அடியாள பாறைகள். மண் அடுக்கு அப்படின்னா அடிப்பாறைகளால் உருவாகி இருக்குது. பாரன் தீவு அப்படிங்கிறது வந்து செயல்படும் எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா பாரன் தீவுல. மண் வள பாதுகாப்பு அப்படின்னா பட்டை பயிரிடல் வேளாண்மை. மண் வள பாதுகாப்புனா பட்டை பயிரிடல் வேளாண்மை. அடுத்தது பசல்ட் அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள். பசல்ட் அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள். சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறது வந்து படிவு பாறைகளை தான் சுண்ணாம்பு பாறை அப்படிங்கிறாங்க.
நிலக்கரி அப்படின்னா ஆந்திரசைட்டு தான் நிலக்கரின்னு சொல்லுவாங்க. ஜெனிஸ் அப்படின்னா உருமாறிய பாறைகள். நைஸ் அப்படின்னா உருமாறிய பாறைகள். அடுத்த மேட்ச். காலநிலை அப்படின்னா நீண்ட நாளைய மாற்றங்கள். காலநிலை அப்படின்னா நீண்ட நாள் மாற்றங்கள். வானிலை அப்படின்னா ஒரு நாள் மாற்றங்கள். ஐசோனெப் அப்படின்னா ஐசோனெப் அப்படிங்கிறது வந்து சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஐசோனெப் அப்படின்னா சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஈரப்பதத்தை அளக்கறதுக்கு பயன்படுது. ஈரநிலைமானி. லேடார் அப்படிங்கிறது வந்து புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையும் அறிந்து கொள்வதற்கு ரேடார் பயன்படுகிறது. குறைந்த அழுத்தம் அப்படின்னு தாழ்வு அழுத்த மண்டலம் அப்படிங்கிற காரணமா சூறாவளி ஏற்படுகிறது. அடுத்த ஆப்ஷன் தாவரங்கள் அப்படின்னா நீர் உட்கசிந்து வெளியிடும். தாவரங்களை வந்து நீர் உட்கசிந்து வெளியிடும். நீர் சுருங்குதல் அப்படின்னா மேகங்கள்ல தான் வந்து நீர் சுருங்குதல் பயன்படும். பனித்துளி மற்றும் மழைத்துளி அப்படிங்கிறது வந்து கல்மழை அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் ஊடுருவுதல் அப்படின்னா புவியின் மேற்பரப்புல நீர் ஊடுருவும். வந்து குடியேற்றம் அப்படின்னா குடி புகுவது. குடி இறக்கம்னா வெளியேறுவது தான் என்னன்னு சொல்றாங்க, குடி இறக்கம் நடைபெறும். இழுக்காரணி அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா வேலையின்மை. இழுக்க காரணி வேலையின்மை. உந்து காரணினா வேலை வாய்ப்பை கொடுக்கறதா என்ன அப்படின்னா உந்து காரணி. திருமணம் அப்படின்னா சமூகம் மற்றும் பண்பாட்டு இடப்பெயர்வு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அதாவது குடியேற்றம்னா அங்கே குடி போவாங்க, குடி இறக்கம்னா வெளியேற்றுவாங்க. இழுக்கு காரணினா வேலை இல்லாமல் போகிறது. உந்து காரணம் வேலை வாய்ப்பை சார்ந்தது. திருமணம் மூலமா சமூகம் மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு வந்து நடைபெறுது.